பார்த்திருப்பீங்க. சிவகங்கை பிரான்ச் ஆஃபீஸ்க்கு நம்மளோட அப்கமிங் விபி ஆதிமுருகன் சாரை போய் இன்னைக்கு நம்மளோட டீம்மேட்ஸ் வேற 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு, ஸோ டிராவல்ல ஒரு பிஸி ஷெடியூல்ல எனக்கு சீரிஸ் கால் பண்ணி இன்னைக்கு நீங்க தான் சார் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ இப்படி சொல்லும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம என்ன பெருசா சக்சஸ் பண்ணிட்டோம் நம்ம சக்சஸ் ஷேரிங் கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்குள்ள நான் யோசிச்சேன். ஓகே, உண்மைதான். அதாவது பிஃபோர் ஆக்சஸ்க்கு முன்னாடி இப்ப நம்ம ஆக்சஸ்க்கு அப்புறம் அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம பர்சனலா நம்ம வந்து உண்மையாவே சக்சஸா நம்ம ஃபீல் பண்றோன்ற ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் கடந்து வந்த பாதை அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிடிஸ் அண்ட் விபி அண்ட் ஃபவுண்டர் டைரக்டர் நான் உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே லீடர்ஸ், ஹவுஸ் சொன்ன மாதிரி என்னோட நேம் பாத்தீங்க அப்படின்னா பிரகாஷ். நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 இயர்ஸா 4.5 வருஷத்துக்கு மேல நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்ப்ளீட் பண்ணல, அதுல இன்டர்மீடியட் அப்படின்ற ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவல் வரைக்கும் எனக்கு ஒரு 4 லாங்குவேஜ் தெரியும். தமிழ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேசுவோம். தமிழுக்கு அப்புறம் நல்ல ஒரு தெரிஞ்ச லாங்குவேஜ் அப்படின்னா இங்கிலீஷ், மலையாளம் அண்ட் தெலுங்கு. ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே நல்ல சுத்தி இருக்கோம் அப்படின்னா பர்பஸ் பிசினஸ் விஷயமாவும் சம் எஜுகேஷன் விஷயமாவும் நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்டடீஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல இருந்து டிராவல் பண்ணி படிச்சிருக்கேன். நான் பிறந்ததுதான் மதுரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாம்பேல படிச்சிருக்கேன், ஆந்திரால போய் படிச்சிருக்கேன், தென் சென்னையில இருந்திருக்கேன். இந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸ்ல வந்து நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ஸோ கத்துக்கிட்டோம். ஸோ அதைத்தான் அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாலேஜ் என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் அடிப்பட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு அப்படியே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் ஆக்சுவலா பேசிக்காவே நான் எந்த மாதிரியான ஒரு கேட்டகரியான ஒரு பையன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கணும், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும், நிறைய கத்துக்கணும், ஒரு பெரிய இடத்துல போய் வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும். இதுதான் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல உள்ள ஆள் தான் நான். முன்னாடி யாரு பிஃபோர் ஆக்சஸ்க்கு முன்னாடி என்னோட மைண்ட் செட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம யாரு சின்ன வயசுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்போம் இல்லையா? ஸோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய படிக்கணும், நிறைய கத்துக்கணும், சம்பாதிக்கணும், ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கும், நம்மளுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்கணும், அப்படி 10 மாதிரி நம்மளுக்கு கீழே வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஆள். இது கூட இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். அப்படி என்ன அப்படின்னா யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. பொதுவா வந்து இந்த படிக்காதவங்களை எல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னா எப்படி என்ன மாதிரி யோசிப்போம் அப்படின்னா இவங்கெல்லாம் வாழவே தகுதி இல்லாத ஆட்கள். உண்மையாவே இதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். நான் நினைச்சேன் இப்படிலாம் நான் நினைச்ச ஆள் படிக்காதவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு புழுப்பூச்சி மாதிரி இப்படிலாம். ஏன்னா நம்ம நல்லா படிக்கிறோம், படிச்சாதான் வாழ்க்கை, படிச்சாதான் லைஃப் மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்த ஒரு பர்சன் தான் நான் வந்து. ஸோ அந்த மாதிரி இருந்தாதான் நிறைய பாத்தீங்க அப்படின்னா நான் எடுத்த கோர்சஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டஃப்பான ரொம்ப கஷ்டமான சில படிப்புகளை தான் நான் எடுத்து படிச்சேன். ஸோ இப்படி ஜேர்னி போய்கிட்டே இருந்தது. ஸோ இதுக்கிடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2020 ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி. ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சரவணன் சிடி சார் இருக்காங்களே, இவங்க எல்லாம் நாங்க எல்லாமே பெங்களூர்ல இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஆக்சிஸ் இந்தியாவோட பிளான் வந்து எங்களுக்கு வருது. ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகி ஒரு மாசம் ஒரு வாரத்துல எங்களுக்கு வந்து ஏப்ரல் மாசம் ஒரு 20ஆம் தேதி அந்த மாதிரி டைம்ல எங்களுக்கு ஆதிமுருகன் சார் வந்து சரவணன் அவங்க எல்லாமே கிளாஸ்மேட். ஸோ அவங்க வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆதிமுருகன் சார் வந்து சரவணன் சார் கிட்ட சொல்றாங்க. அப்ப நாங்க எல்லாமே இருக்கோம். ஸோ சரவணன் சார் என்கிட்ட சொல்லும் போது என்ன அப்படின்னா ஆனா இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்றப்ப நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா என்கொயரி பண்ண சொன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரவணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த விஷயங்கள்லாம் அந்த நாங்க இருந்த அபார்ட்மெண்ட்ல அந்த ஹால்ல வந்து பாத்தீங்க வரண்டெல்லாம் அப்படியே நடந்துகிட்டே ரொம்ப ஒரு சீரியஸா டிஸ்கஷன்ல இருப்பாரு. நான் பாத்தீங்க அப்படின்னா டிக்டாக் அந்த சமயத்துலதான் டிக்டாக் இதாயிருச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ஜாலியா அப்ப வந்து எப்ப கொரோனா வந்தது, ஸோ இது எப்ப முடியும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரிடிக்ஷன் எந்த ஒரு முன் இதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இருக்கிற ஏரியால சாப்பாடு அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு கிடைச்சா அதை அப்படி மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சரவணன் சார் வந்து ஃபுல்லா என்கொயரி பண்ணார். நான் அப்படியே டிக்டாக் பண்ணிட்டு ஸோ சரவணன் சொன்னா கரெக்டா இருக்கும், நல்ல ஒரு மைண்ட் செட்டான ஒரு ஆள், ஸோ சரவணன் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ சரவணன் வந்து எல்லாமே டோட்டலா ரொம்ப ஒரு சீரியஸா ஒரு 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 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரிலாம் நம்ம ஒரு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணுவோமோ அந்த இன்னைக்கு சார் இருக்கக்கூடிய சீரியஸ் அந்த ஒரு டிஸ்கஷன்ல இருந்தது அன்னைக்கு.
எடுத்தாங்க. நான் வந்து அப்ப யோசிச்சேன், என்னடா இதையா இவ்வளவு நாளா போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் சார், அப்புறம் நம்மளோட சுரேந்தர் சார், இவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசிட்டு டிஸ்கஷன் பண்ணி பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க பிசினஸ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிட்டு சரவணன் சார் என்கிட்ட சொல்றாப்ல, அண்ணே நான் வந்து பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே சந்தோஷம். நீயும் ஸ்டார்ட் பண்ணு. நான் பண்றேன் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நானு. நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல. அவருக்கு அவருக்கு வந்து ஒன் சைடு வந்து டீம் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காப்ல. ஒரு சைடு கொண்டு வந்துட்டாப்ல. ஆனா இது வந்து உனக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ். நான் வந்து இன்னொரு சைடு இன்னும் யாரையும் நான் ஒரு நபரை நான் கொண்டு வரல. சோ நீ சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்றாப்ல. எனக்கு அந்த இடத்துல என்ன அப்படின்னா, என்னடா நம்ம தெரியாத்தனமா ஏதோ சொல்லிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நான் என்ன பண்ணிட்டேன்னா, அங்க பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டு, அங்க பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டு பாஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல அங்க பக்கத்துல இருந்தாப்ல. அவங்களோட அப்பார்ட்மெண்ட் அங்க அவங்க வீட்டுக்கு நான் போயிடுவேன். காலைல சரவணன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சு டக்குன்னு போயிடுவேன். சோ இங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, சரவணன் ஏதாவது கேட்டுருவாப்லையா, ஏதாவது நம்மள ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாரா, இது என்னடா இது தெரியாத்தனமா நம்ம வாய் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல என்ன பண்ணா ஸ்கிப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். இப்படியே ஒரு வாரம் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்னைய கழுத்து பிடியா புடிச்சிட்டாப்ல. அண்ணே இங்க பார், நீ சொன்ன ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்ல, ஸ்டார்ட் பண்ண என்னண்ணே நல்லா இருக்குண்ணே, கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா நான் எல்லாமே அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணனா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓரளவுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த டைம் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 9 அந்த மாதிரி ஒரு டைம்ல லாகின் பண்றோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எதுவுமே பண்ணல. எவ்வளவு நாள்னா 1 வீக், ஒரு வாரம் நான் வந்து பெருசா எதுவுமே பண்ணல. சோ அப்படியே சும்மா அப்படியே எப்பயும் நார்மலா இருக்கிற மாதிரியே போயிட்டு. சோ சரவணனுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீக் ஒரு 2400 ரூபாய், 2000 சம்திங், 2200 ரூபாய் எவ்வளவு ஒரு இன்கம் வந்தது. சோ அந்த இன்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு அலர்ட் ஆனேன். பரவாயில்ல இன்கம் வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, யார்கிட்ட நம்ம போய் பேசுறது அப்படின்னு சொல்லையில எனக்கு நான் யாரு சரவணன் பேசுனேன். நீ யார்கிட்ட போய் பேசுன, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நாங்க பேசிக்கிறோம். எனக்கு நான் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல சரவணா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணே, சும்மா தெரிஞ்சவங்களுக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அங்க நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் இல்லையா, அப்ப இந்த ஐடியா கொடுத்ததும் சரவணன் சார் தான். நான் அதெல்லாம் யோசிக்கல. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒரு 1 லேக் மேல சேலரி அவங்களுக்கு. இஸ் a வெல் ரிச் பர்சன், நல்ல ஒரு வசதியான ஒரு வசதி படைச்ச ஒரு ஆள் தான். ஸோ அவங்க கிட்ட இது எப்படி கொண்டு போறது எனக்கு ஒரு தயக்கம். நான் போயிட்டு வந்துகிட்டு லாக்டவுன் டைம்ல அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கும். ஸோ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுனேன் அப்படின்னு சொல்லையில, இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் வரமாட்டாங்க சார், அவங்க எல்லாம் நல்ல வசதியா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. இந்த இடத்துல சரவணன் சார் அன்னைக்கே எனக்கு கொடுத்த ஐடியானே, ஆனா அவங்க தானே இந்த பிசினஸ நல்லா பண்ணுவாங்க, அவங்கதான் இந்த பிசினஸ நல்லா பண்ணுவாங்க, நீ ஏன் டிசைட் பண்ற, நீ சொல்லு அப்படின்னு சொல்லப்ப, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து தயங்கி தயங்கி இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்றேன். என்னோட ஃப்ரெண்டு சரவணன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட அந்த விஷயத்த நான் சொல்றேன். சொல்லும்போது என்னடா அப்படின்னு அவங்க ரொம்ப சீரியஸா கேட்டதுக்கு அப்புறம் நான் விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே இது பண்ணி நாங்க அப்பயே பாத்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு எவ்வளவு ஐடி போட்டாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 13 ஐடி போட்டாப்ல அன்னைக்கே. இப்ப நான் வந்து இப்ப இன்னைக்கு நம்ம லாகின் பண்றதுக்கு எல்லாருமே ப்ராடக்ட் வந்துருது இல்லையா, நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எதுக்குமே ப்ராடக்ட் கிடையாது. ஒரு ஐடியோட அமௌண்ட் 60 பிவி வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய், 100 பிவி வந்து 5500 ரூபாய். அன்னைக்கே பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் 100 பிவில வந்து 13 ஐடி அன்னைக்கு லாகின் பண்ணாங்க. அவங்க டீம் வந்து ஒரு பெரிய நாங்க சூப்பரா கொண்டு போயிட்டோம். சோ இப்படிதான் என்னோட ஆக்சஸோட என்னோட ஜேர்னி அப்படின்றது. ஒரு பெருசா வந்து நம்ம பெருசா சாதிக்க போறோம் அப்படிலாம் ஏதாவது பண்ண போறோமா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்ல உள்ள வந்தோமானா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு நீங்க புதுசா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றீங்க, எவ்வளவு ப்ரூஃப் பாக்குறீங்க, எவ்வளவு இன்கம் போஸ்ட் பாக்குறீங்க, யூடியூப்ல போய் சேனல்ஸ் பாக்குறீங்க, நீங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஆப் இருக்கு. நாங்களாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆப்பை வந்து அதை ஒரு ஐடி லாகின் பண்றதுக்கே 10 நிமிஷம் ஆகும். ஆப்பை ஓபன் பண்ணா ஓப்பனே ஆகாது. ஸோ இந்த மாதிரி எந்த நம்பிக்கையில நாங்க இவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணோம்னா அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன நம்பிக்கைன்னு கேட்டா தெரியாது. பட் ஒரே ஒரு விஷயம்னா அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஃபர்ஸ்ட் வீக் இன்கம் வரும் இல்லையா, என்னோட ஃபர்ஸ்ட் வீக் இன்கம் பாத்தீங்கன்னா 2400 ரூபாய், செகண்ட் வீக் பாத்தீங்கன்னா 4200 ரூபாய், மூணாவது வாரம் பாத்தீங்கன்னா 11,100 ரூபாய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6800, 6300, 7200, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வீக்லி ஒரு ஆவரேஜா ஒரு 5 to 7,000 rupees ஒரு இன்கம் அப்படின்றத ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருந்தோம். அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு மணி, அந்த ஒரு ஒரு வருமானம், அந்த ஃபர்ஸ்ட் வீக் இன்கம் கொடுத்த ஒரு எனர்ஜி தான் எங்களை வந்து ரொம்ப ஒரு எந்த ஒரு ப்ரூஃபும் பெருசா எதுவுமே இந்த கம்பெனி வளர்ச்சி அடையாத போதும்
ஒரு நம்பிக்கைன்றதை தாண்டி அந்த ஒரு எனர்ஜி வந்து எங்களை ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல ஒர்க் பண்ண வச்சுச்சு. ஸோ இப்படியே நாங்க டிராவல் பண்ணி ரொம்ப ஒரு சூப்பரா போயிட்டு இருந்தோம். இதுக்கிடையில பாத்தீங்க அப்படின்னா நாங்க அங்க இருந்து பெங்களூர்ல இருந்து ஓவராலா ஷிஃப்ட் ஆகி இங்க சிவகங்கை இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு சரவணர் கிருஷ்ணன் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜூம் மீட்டிங். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க ஜூம் மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் கிடையாது. நாங்க பிசினஸ் வந்து ஒரு ஒரு 6 மாசத்துலயே வந்து சார் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த ஜேர்னி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டு இருந்துச்சு. இதுல என் கூட டிராவல் பண்ண எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பெருசா சக்சஸ் பண்ணாங்களா, ஆக்சஸ் எடுத்த எல்லாருமே சக்சஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சில சில நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். லைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆதி சார், அதுக்கப்புறம் நம்மளோட சரவணன் சார், மகாராஜன் சார், ஜீனாக்கா, இவங்க நாங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் கேப்ல உள்ள வந்தவங்க தான். பட் இதை என்னோட டீம்ல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நீங்க ஏன் சார் வந்து பெரிய லெவல்ல அந்த டைம்ல தான் ரீசெண்டா கூட என்னோட டீம்ல கேட்டாங்க. ஆமா சார், அன்னைக்கு ஆதி சார் உங்க பேர்லாம் சொன்னாங்க, அவங்க கூட தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, பட் ஏன் நீங்க நிறைய சம்பாதிக்கல, ஏன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, எந்த விஷயத்த நம்ம கையில எடுத்தாலும் நம்ம தொடர்ச்சியா நம்ம பண்ணணும். சரிங்களா? ஸோ ஹோஸ்ட் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னா பேசிக்காவே வீட்டுல வந்து வீட்டுல வியாபாரம்லாம் இருக்கு. ஸோ எனக்குமே வந்து ஒரு 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 ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம பிசினஸ் பண்ணியே ஆகணும், பிசினஸ் மைண்ட் செட், பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஆக்சஸ் கூட உள்ள வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 பிசினஸ் பண்ணேன். ஆயில் பிசினஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ஃப்ளவர்ஸ் எடுத்து ரொம்ப நாளமா ஒரு 2 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா மதுரையில வந்து ஃப்ளவர் பிசினஸ் பண்ணேன். ஏன் பண்ணினேன் அப்படின்னா பெருசா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு பெருசா எதுவுமே நம்மளுக்கு கிடைச்சிடாது. ஒரு சின்ன சின்ன வருமானம் தான் கிடைக்கும். ஒரு 3000 4000 5000 ஒரு ஆவரேஜா இந்த மாதிரி ஒரு வருமானம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அப்படின்றதுல ஒரு ஒரு சில வெளியாட்கள் கூட நம்மளுக்கு கூட பழக்கங்கள் இந்த நெட்ஒர்க்ல இருக்கவங்கள தாண்டி வெளி சில பழக்கங்கள் வரும்போது எனக்கு ஒரு ஐடியா, அவங்களோட பேச்சு சில விஷயங்களை கேட்கும்போது நான் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் வந்து வெளியில சூஸ் பண்ணேன். அதை பண்ணி 2 வருஷம் பண்ணேன். அது அது பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்க சார் இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸ்ல இருந்து வந்த ஒரு வருமானத்தை வச்சுதான் அந்த ட்ரெடிஷனல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். ஸோ பண்ணையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், பர்சனல் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். அந்த ட்ரெடிஷனல் பிசினஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா பல்கா அமௌண்ட் வர்ற மாதிரி இருக்கும். பட் போறது பாத்தீங்க அப்படின்னா 1 மடங்கு வந்துச்சுன்னா போறது வந்து 2 மடங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம திருப்பி எப்படிடா உள்ள போறது அப்படின்ட்டு அப்புறம் பார்ட் டைமா அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஒரு அப் அண்ட் டவுனா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம, அதாவது தொடர்ச்சியா இல்லாம இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாக்குறேன், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா லைஃப்ல வந்து நிறைய மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா என் கூட வந்தவங்க எல்லாம் இப்ப என்ன மாதிரி ஒரு லெவல்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் எனக்கு அப்புறம் வந்தவங்க கூட ஒரு நல்ல நல்ல நிறைய இன்கம், நல்ல பொசிஷன் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். இதை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, நல்ல ஒரு இன்கம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க, நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ நம்ம கிட்ட ஏன் நம்ம பண்ணக்கூடாது? இப்ப இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் இந்த ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கும் என்ன சில விஷயங்கள் நம்ம என்ன இது பண்ணோம் அப்படின்னா, இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நம்ம அப்படியே நம்ம பாக்கெட்ல வைப்போம். பட் ட்ரெடிஷனல் பிசினஸ்ல அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு ஒரு 2000 ரூபாய் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அந்த 2000 ரூபாய் ப்ராஃபிட்ல உங்க வண்டிக்கு பெட்ரோல் போடணும், நம்ம ஒரு வேற எதுவும் என்கேஜ்மெண்ட், ஒரு ஆட்டோவோ இல்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு டாக்ஸியோ ஏதோ ஒன்று என்கேஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பைசா கொடுக்கணும். அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நிறைய செலவுகள்லாம் இருக்கும். அது போக தான் நம்ம பாக்கெட்ல எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு தப்பான ஒரு வழியில போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து தப்பான ஒரு வழியில காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாத்தி பண்ணணும் அப்படின்றதுனால எகைன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2023ன்னு சொல்லலாம். 2023ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2023 இப்ப 2000 ஃபுல் டைமா இந்த பிசினஸை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நல்லா ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ நான் மெயினா இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ், இப்போ புதுசா வந்திருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையாவே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் சீரியஸா சொல்றேன் லைஃப்ல வேற எங்க போனாலும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. மகளிரா இருக்கட்டும், லேடிஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், நம்ம வீட்டுல இருந்துகிட்டே நம்ம இதை வந்து ஈஸியா ஆப்ரேட் பண்ணி ஒரு இன்கம் பண்ணலாம். சரிங்களா? நம்ம கையில இன்னைக்கு எல்லாருமே ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கோம். இந்த ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு பிளே ஸ்டோர்ல ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை சரியான முறையில நம்ம புரிஞ்சுக்க தெரிஞ்சா போதும், புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஆப் நம்ம ஆக்சஸ் இந்தியான்ற ஆப், அந்த ஆப்ல என்ன இருக்கு, எதுக்காக இதை ப்ரொமோஷன் பண்றோம், கம்பெனி எதுக்காக இதை பண்ண சொல்றாங்க,
ப்ரொமோஷன் பண்றதுக்கு இந்த ஆப்ல என்ன இருக்கு, இந்த கம்பெனி என்ன வருமானம் கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இந்த கம்பெனி யாரு, இதோட பேசிக்கான சில டீட்டெயில்ஸ் இதை ஃபுல்லா நீங்க கோ த்ரூ பண்ணி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உண்மையாவே சொல்றேன், ஒரு 3ல இருந்து ஒரு 6 மாசம் தான் இந்த பிசினஸ்க்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய டைம் வந்து ஒரு 6 மாசம் தான். எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி கிருஷ்ணன் சார் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு ஒரு சான்ஸ், அதாவது ஒரு லீடர் உள்ள வராரா, 6 மாசம் நீங்க டைம் கொடு, 6 மாசம் டைம் கொடு, 6 மாசத்துல ஒன்னு டீம் செட் ஆயிருக்கும், 6 மாசத்துக்கு அப்புறம் டீம் செட் ஆகலையா நீ டிசைட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பிசினஸ் வந்து ஒரு 3 மாசம், ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டீம் செட் ஆயிடும். அதுக்கடுத்து ஒரு 3 மாசம் அந்த டீமை நம்ம டெவலப் பண்ணும். ஸோ 6 மாசத்துல இந்த பிசினஸ்ல உள்ள வரோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு இடத்துல வேலைக்கு போனா ஒரு 20,000 கிடைக்குதா, 30,000 கிடைக்குதா, 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன கிடைக்கணும், அந்த வேலைக்கு வெளியில வேலைக்கு போனா என்ன கிடைக்குமோ அது இங்க கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா. ஆனா அந்த 6 மாசம் வந்து நம்ம சரியான முறையில கன்சிஸ்டன்சியா தொடர்ச்சியா நம்ம பண்ணிருக்கோம், பண்ணீங்க அப்படின்னா அது கிடைக்கும். சரிங்களா. ஸோ ஒரு 6 மாசம் கடினமான ஒரு உழைப்பு நம்ம இங்க போடுறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில நம்மளுக்கு சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த இடத்துல வந்து யாருக்கா இருந்தாலும், படிச்சிருக்கோம் படிக்கல அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து யாரா இருந்தாலும் ஆக்சஸ் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் இந்த இடத்துல ஜெயிக்கலாம். சரிங்களா. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து படிக்கிறதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு நபர் ஆக்சிஸ் இந்தியா எந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்பார்க் ஆச்சு, இதை நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றப்ப, அதாவது ஆரம்பிக்கும் போது, பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நாங்க நிறைய பேர்த்த பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, நிறைய லாயர்ஸ் இருக்காங்க, நிறைய மெடிக்கல் இண்டஸ்ட்ரி நர்சிங் உள்ளவங்க இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, நிறைய கேட்டகரி மக்கள், நிறைய பிசினஸ் பர்சன். என்னோட டீம்லயே பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல சவுதி அரேபியால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவார் சென்னையில இருந்து. அவர் பேரு கூட எனக்கு ஸ்ரீனிவாசன் சம்திங் ஏதோ ஒரு பேர், அந்த மாதிரி ஒரு பர்சன் எல்லாம் உள்ள வந்தார். சோ நிறைய பெரிய பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்க மாசம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் 20 லட்சம் டர்ன் ஓவர் பண்றவங்க இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட சில விஷயங்கள் நாங்க கேட்போம், என்ன விஷயம் சார், லாகின் பண்ணி உள்ள வந்துருவாங்க, நாங்க கேட்போம் என்ன விஷயம் சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கேப்பா பரவாயில்லையே, நல்ல கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எவ்வளவு கான்செப்ட் நாங்க உள்ள பார்த்திருக்கோம், 10,000 கட்டணும் 15,000 கட்டணும், ஏதாவது ஆயில்மெண்ட், ஏதாவது ஒரு லேகியம், ஏதாவது ஒண்ணு ஒரு தேவையில்லாததை கொடுப்பாங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, பட் இது அப்படி இல்ல, இது ரொம்ப அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி நல்ல, கண்டிப்பா இது வரும், இது சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்க டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆட்களோட பாத்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ சரியான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றத அன்னைக்கே எங்கேயோ ஒரு ஒரு சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. சோ நான் மெயினா சொல்ல வர்றது என்ன அப்படி, என்ன நான் புதுசா இருக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன், என்ன சொல்லணும் சொல்ல நினைக்கக்கூடிய சாரி லீடர்ஸ், சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 12 கோடி மக்கள் இருக்காங்க, 12 கோடி மக்களுக்கும் இந்த ஆக்சஸ் இந்தியா பிளான் போய் சேரல. சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 7 லட்சம், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 லட்சம் பேர் தான், 10 லட்சம் ஐடி தான் நம்ம ஆக்சஸ்ல உள்ள வந்திருக்கு. சரிங்களா. சோ அதுல நீங்க ஒரு நபரா இருப்பீங்க. சரிங்களா. அப்ப இவ்வளவு 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 பேர்ல ஒரு 1%ஓ 2% மக்கள் தான் உள்ள வந்திருக்காங்க. அப்ப வந்து நம்ம வந்து இந்த கடவுள் வந்து நம்மளுக்கு, நீங்க வந்து பிறக்கும் போதே வந்து உங்க தலையில எழுதியிருக்க, நீங்க ஆக்சஸ் இந்தியா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இந்த டைம்ல இந்த டீம்ல நீங்க போகணும் அப்படின்ற மாதிரி உங்க தலையில நம்மளுக்கு ஆல்ரெடி எழுதப்பட்ட ஒரு விதி தான். சரிங்களா. சோ இதை வந்து மீனிங்ஃபுல்லா மாத்த வேண்டியது நம்மளோட கையில தான் இருக்கு. ஸோ அதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், உங்களோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க, நம்மளோட ஜூம் மீட்டிங் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கம்பெனில இருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கிட்டு ஸோ எல்லாருமே சக்சஸ் பண்ணி பெரிய லெவல்ல கண்டிப்பா ரொம்ப நல்ல ஒரு இன்கம் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு மெயினா இங்க இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ்க்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து உண்மையிலே நிறைய இப்ப நம்ம பசங்க நம்ம ஸ்ரீடிஸ் இடிஸ் எங்களை கூட நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். தாண்டி எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இதை நான் பிளான் பண்ணி சொல்லல, பட் எதார்ச்சியா நான் சொல்றேன், ஜீனா பேகம் மேடம் தான். ஏன் அப்படின்னா அவங்க பிசினஸ்ல உள்ள வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய மார்னிங் பாசிட்டிவ் வைப்ஸ்லயா இருக்கட்டும், அவங்க ட்ரைனிங் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சில டைம்ல நான் 600 ரூபாய் கிடைச்சா போதும் தான் வருவேன், இந்த வார்த்தையை நிறைய தடவை சொல்லுவாங்க. நாங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா லீடர்ஸ் நிறைய அவங்கவுங்க லீடர்ஸ் சொல்லுவாங்க, மத்த லீடர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுங்க, அவங்க ஒவ்வொரு லீடர் கிட்டையும் பேசும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ பிசினஸ் வந்து நம்ம டெவலப் பண்றதுக்கு ஒரு சில சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னால எங்க கிட்ட எல்லாம் மேம் பேசுவாங்க. அப்ப பேசும்போது என்ன அப்படின்னா, இல்லைண்ணே உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு 600 ரூபாய் இன்கம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்க்கா நிறைய கிடைச்சா வாங்குவீங்களா, சிரிச்சுட்டு சொல்லுவாங்க. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. என்ன அப்படின்னா
பெருசா நம்பிக்கையும் இல்லாம ஒரு 600 ரூபாய் கிடைச்சா போதும் வந்தா வரட்டும் வரலனாலும் போகட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்தவங்க தான் உண்மையாவே ஜீனா பேகம் மேடம். உண்மையாவே சொல்லணும். பட் அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த விஷயம் வந்து அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ஆவரேஜ் மாச வருமானமே பாத்தீங்க அப்படின்னா 1 லேக் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல நான் எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு ஜீனா பேகம் மேடம் யாரு அப்படின்றத எங்களுக்கு கூட இருந்த நிறைய பேருக்கு தெரியும். சோ இன்னைக்கு புதுசா நிறைய மகளிர் டீம்ல வரீங்க. நிறைய பேர்த்த நான் பேசியிருக்கேன். என்னோட டீமா இருக்கட்டும், என்னோட கிராஸ் லைனா இருக்கட்டும், நிறைய அப்ளைனோட கிராஸ் லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் கூட நிறைய பேரோட நான் பேசியிருக்கேன். சோ ரொம்ப தெளிவா இருக்கீங்க. நீங்களாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய தெளிவா இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி வந்து நெட்வொர்க் வந்து பண்ணவங்களா இருக்கீங்க. சோ நீங்களாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஜீனா பேகம் மேடத்தோட நல்லா சம்பாதிப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். ஏன் அப்படின்னா மேம்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டவுட்டோடயே பண்ணுவாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து பெருசா கம்பெனில வந்து ஒரு வெளியில சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா டெவலப்மெண்ட் இல்ல. ஒரு அதனால கூட மேம்க்கு வந்து பெருசா நம்பிக்கை இல்லாம கூட இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து அவங்க எவ்வளவு சாதிச்சுட்டாங்க. நிறைய லேடிஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 7000 பேருக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருந்து இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு வரக்கூடிய நபர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க ரொம்பவே ஆக்டிவா ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கீங்க. சோ நல்லா இந்த பிசினஸ் வந்து கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஜெயிக்கலாம். ஓகே லீடர்ஸ், தேங்க்யூ சோ மச். பேக் டு த ஹோஸ்ட். எஸ் எஸ் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ சூப்பராக இன்னைக்கான செஷனை ரொம்ப சூப்பராக முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எந்த ஸ்லைடுமே இல்லை, முகத்தையே காட்டலை, அவரோட டோன் மட்டும்தான். ஸோ இந்த ஃபேஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அவர். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் கண்டிப்பாக சார் வந்து மீட் பண்ணியிருக்கேன். ஸோ சார் வந்து இந்த செஷனை கொடுக்கும்போது நான் சொன்னேன், சார் எவ்வளோ நேரம் செஷன் எடுப்பீங்க, எவ்வளோ நேரம் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. சார் நான் ஒரு 8:35 உங்களை வெல்கம் பண்ணிடுவேன். அப்போ நான் ஒரு 9 o'clock முடிச்சிருந்தேன் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஒரு விஷயம் புதுசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ ஒரு பர்சன்ஸா யாராவது நீங்க வந்து பிரகாஷ் சார் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு சில வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி தாராளமா சார் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னா இது வந்து சார் வந்து ஆல்ரெடி ஒரு சில சீரீஸ்ல பேசி தான் இதை வந்து கேட்டிருக்காங்க. சார் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ் எஸ் நபர்களே, யாருனாலும் அந்த இடத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபீட்பேக் கேட்கக்கூடிய இடம் இல்லை, உங்களுக்கான கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடம். சின்னதா சார்ட்ட ஏதாவது நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்கலாம். எஸ் எம்பயர் விஷன் சபீனா ஏதாவது ஐடியாஸ் டவுட் ஐடியாஸ். கிடையாது. ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஏன்னா தாராளமா கேட்கலாம். பல ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பண்ண ஒரு பர்சன் இன்னைக்கு ஒரு 4 லாங்குவேஜ் தெரிஞ்சு 4 டிஸ்ட்ரிக்ட் 4 ஸ்டேட்லயுமே சூப்பர்பா இந்த ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்ணி நீங்க ரிட்டர்ன் பேக் டு தமிழ்நாடு வந்து ராஜேஷ் சார், உங்க வாய்ஸ் கேட்கல சார். ஓகே லீடர், சாருக்கு ஏதாவது முக்கியமான கால் வந்திருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணா லீடர். சாரி மக்களே. ஸோ இந்த இடத்துல ஃபீட்பேக் மட்டும் கேளுங்கன்னு சொல்லி நம்மளோட கிராண்ட் அப்ளைன் வந்து இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஸோ ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஸோ ஒன் செகண்ட் நான் லோவர் ஹேண்ட் கொடுத்தேன். யாரெல்லாம் இந்த செஷன் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். சூப்பர். ஸோ இந்த செஷன் ஒரு 256 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. வெறும் 4 நபர்கள் தான் ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவ்வளோ பேர் தான் கவனிச்சிங்களா? ஸோ மற்ற நபர்கள்லாம் எப்படி சார்? எஸ். ஸோ மேபி ஹேண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஹேண்ட்ரைஸ் எங்கப்பா இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சூப்பர். கேட்ட உடனே ஒரு 17-18 நபர்கள். சூப்பர். எஸ். ஸோ ஓரிரு வார்த்தைகள் நம்மளோட செஷனை கவனிச்சு ஒவ்வொரு நபர்களையும் கேட்கலாம். எஸ் எம்பயர் விஷன் லிவிடி மேம். ஸோ நீங்க ஆல்ரெடி கோர்ஸ்ல தான் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு இந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் கொடுக்கலாம் மேம். குட் ஈவினிங் சார். எஸ் குட் ஈவினிங் மேம். நான் பிரகாஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணது வந்து மதுரையில் வந்து ஈடிஸ் மீட்டிங் போட்டுருந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்திருந்தாரு. ஆனால் ஈடியாக இருந்தார். நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஈடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்களுக்கு மதுரையில் போட்டு இருந்தது, பொங்கல் முடிஞ்சு லாஸ்ட் இயர். அப்போ பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்தார்.
ஆனா இப்ப அவர் பேசும்போது தான் தெரியுது அவருக்கு 4 லாங்குவேஜ் தெரியும். இந்த மாரி நெறைய நெட்வொர்க் நான் நெனச்சுட்டு இருந்தேன் நம்ம தான் 22 நெட்வொர்க் பண்ணியிருக்கோம் அப்டின்ட்டு. ஆனா இருந்தாலும் எனக்கு போட்டியா ஒரு ஆள் இருக்காங்கன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுடைய சக்சஸ் ரேட்டிங் வேற லெவலா இருந்துச்சு சார். சூப்பர். நெறைய பேருக்கு இது இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் மேம். எஸ் திவி மேடம் தொடர்ந்து எம்பையர் ஸ்மைலி ஜேஹெச் எசகிமுத்து சார். ஸோ நீங்க இந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் கண்டிப்பா கொடுக்கலாம். எஸ் சார். இசைக்குமுத்து சார், எம்பையர் ஸ்மைலி ஜேஹெச் இசைக்குமுத்து சார், நான் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ல பாருங்க, அன்மியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க தாராளமா அந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் கொடுக்கலாம். சார் வாய்ஸ் கிளியரா? எஸ் சார், எஸ் கிளியர் சார். சார் பிரகாஷ் சார் நல்லா நீங்களும் கோஸ்ட் நல்லா பண்ணீங்க. வாழ்த்துக்கள். பிரகாஷ் சார் இவ்வளவு தூரம் மூச்சு விடாம பேச வந்து பெரிய எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார் அதாவது சும்மா கண்டினியூவா பேசுறது எல்லாரால முடியாது சார். ஹலோ ஹலோ சார். சார் இவ்வளவு கிளியரா வந்து அவங்க வந்து மூச்சு விடாம பேசுனா எல்லாரும் முடியாது சார். கரெக்டா பேசுனாங்க சார். அது வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன், கண்டிப்பா கேட்டிருந்தேன். கண்டினியூ கேட்டதுல எனக்கு வந்து புரிஞ்சது அன்னைக்கு சார் பேசுறது வந்து அது கண்டினியூ பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவங்க கரெக்டா மூச்சு விடாம பேசிட்டு இருந்தாங்க சார். எனக்கு அத ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அவங்க சொல்றதுடைய புரிதல் எனக்கு புரிஞ்சுது சார். அவங்க பாணி அப்படிதான் சார், எப்போதுமே அப்படிதான் பேசுவாப்ல. இல்ல சார், அது மூச்சு விடாம எல்லாரும் பேச முடியாது சார். கண்டிப்பா அது வந்து மூச்சு விடாம பேசினா வந்து சொல்லலாம், யார் சொல்லலாம், நம்ம சரி சார். தேங்க்யூ சார். எஸ், அதை தொடர்ந்து எம்பையர் விஷன் சபீனா, ஸோ ஃபுல் நேம் தெரியல சார் மேம், உங்களுக்கு நான் அன்மியூட் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா இந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் கொடுக்கலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். நான் ஸ்டூடெண்ட். ஓகே மேம். நான் வந்து சார் சொன்னது கொஞ்சம் புரிஞ்சு, அவரோட லைஃப் எக்ஸ்பிளைன், அவர் ஜேர்னி எப்படி வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய அவர் சொன்னதுல நிறைய புரிஞ்சு சார். இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐடி போட்டேன் சார். சூப்பர் மேடம், சூப்பரா இந்த வியாபாரத்தை எடுத்திருக்கீங்க. சூப்பரா உங்களோட லீடர்ஸோட சப்போர்ட்டோட சூப்பரா பண்ணுங்க. ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதை தொடர்ந்து எம்பையர் எஸ்ஐஜே தேவயானி பிடிஎல் மேம், ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க இந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் கொடுக்கலாம். எஸ் சார், வாய்ப்பு கொடுத்தது நன்றி சார். பிரகாஷ் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். சக்சஸ் சாரி ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு சார் சொன்னது அப்படியே ஒரு செகண்ட் கூட விடாம நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் நிறைய கொடுத்திருந்தாரு. இந்த 4 இயர்ஸ்ல வந்து எப்படி ஜாயின் பண்ணாரு அப்படிங்கிறது நிறைய டிப்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ யார் செய்தாலுமே இதை வந்து கன்சிஸ்டன்டியா பண்ணுங்க. ஸோ அதுல நிறைய க்ரோத் இருக்குது. ஸோ எந்த நெட்வொர்க்லயும் இது கிடைக்காது. ஸோ அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில கிடைச்சிருக்கும் போது இதை யாரும் விடாம பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைச்சது. ஸோ தேங்க்யூ பிரகாஷ் சார், தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். எஸ், அவங்களே தொடர்ந்து நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்மளோட எம்பையர் ஸ்மைலி கௌதனிஷா மேம், உங்களுக்கு இந்த இடத்துல அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க இந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் கொடுக்கலாம். கௌதனிஷா மேம். வணக்கம் சார். எஸ், வணக்கம் மேடம். சூப்பரான ஹோஸ்டிங் சார். கண்டிப்பா நான் சாரை பத்தி சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து அவங்க ரொம்ப பிடிச்ச நபர்னு சொல்லலாம். எனக்கு வந்து அவங்களோட ஒரு நம்பிக்கைத்தன்மை. நான் ஃபர்ஸ்டா பேசினேன், ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணி நான் பேசினேன் அப்படின்னா எங்க மீட்டிங்க்கு ஸ்பெஷலா வந்திருக்கும் போது நான் பேசியிருந்தேன் அவங்க கிட்ட. அப்பவே தன்னம்பிக்கையா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து நாங்க வந்து மதுரை ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கும் போது ஹச்சி சார் கிட்ட ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட கம்பெனியை பத்தி, அவங்க வந்து நிறைய வளர்ச்சி பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதுல இன்னைக்கு வரைக்கும் உறுதியா ஹஜ்ஜி சார் நவுறாங்க அப்படின்னா நிச்சயமா சாரோட பீச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணது, அவங்க நிறைய நபர்களை சுட்டி காமிச்சு அவங்க சொன்னது, அறிமுகப்படுத்தினது அப்படின்னு நிறைய செஞ்சாங்க. அதையும் தாண்டி எங்களுக்கு வந்து அன்னைக்கு நாங்க மதுரை ஈவெண்ட்டுக்கு வந்து வந்திருக்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா சார் பண்ணது வந்து அவங்க வீட்டுல எங்களை தங்க வச்சாங்க. அன்னைக்கு இங்க திருவிழாவா இருந்ததுனால எங்களுக்கு எங்கேயுமே ரூம் கிடைக்கல. அந்த ஏரியா ஃபுல்லாவே நாங்க சுத்தினோம். அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போனாங்க. ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். அவங்களுக்கு மனிதன்மனும் அதிகமா இருக்குது. அதே நேரத்துல வந்து நம்ம கம்பெனில வரக்கூடிய மக்கள் பெண்களுக்கு வந்து எவ்வளவு அவங்க சொல்லுமோ நிறைய மீட்டிங் நான் அட்டன் பண்ணியிருக்கேன்.
அவ்வளவா நம்ம அவளுக்கு பெண்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த வாய்ப்பை நிச்சயம் பயன்படுத்திட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கறத நிறைய தன்னம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். நம்ம 4 லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறதுக்கு எந்த மொழியா இருந்தாலும் நான் பேசுவேன், யாரா இருந்தாலும் என்கிட்ட கனெக்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீட்பேக். ஸோ அவங்களே தொடர்ந்து எம்பையர் விஷன் தேன்மொழி மேம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் கண்டிப்பா கொடுக்கலாம். ஹலோ சார், பிரகாஷ் சார், வாழ்த்துக்கள் சார். நான் புதுசா சைன் பண்ணிருக்கேன் சார், 1 வாரம் ஆகுது. சூப்பர் மேடம். எனக்கு புது ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு தான் உங்க மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். எஸ் மேடம். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா. ஸோ இந்த ஒரு வாய்ப்புல இருந்து, இந்த ஒரு செஷன்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டது என்னது அப்படிங்கிறத பார்த்து உங்க லீடர்ஸ் கூட ஷேர் பண்ணி, இந்த செஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாய்ப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு தான் டே 1 அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுங்க, இந்த வாய்ப்பை எடுத்து கொண்டு போய் நிறைய பேருக்கு கொடுங்க. நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் உங்களுக்குள்ள வர போறாங்க. நீங்களும் நல்லா சம்பாதிக்க போறீங்க. ஓகேவா? எஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அவங்களே தொடர்ந்து எம்பேஸ் மெயிலி ஜேஹெச் இசைக்கிராஜ் அப்படிங்கிற நபர்கள் இந்த இடத்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன். எஸ், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க தாராளமா பேசலாம். எம்பேஸ் மெயிலி ஜேஹெச் பி இசைக்கிராஜ், உங்களோட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அன்மியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். சொல்லுங்க. எஸ் பிரதர், இந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம். எஸ். இந்த செக்ஷன் நல்லாதான் இருக்கு. எஸ் பிரதர், இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? வருமானம் எப்படி எடுக்கலாம். எஸ், சொல்லுங்க பிரதர். ஹலோ பிரதர், கேக்குதா? கேக்குது. எஸ், சொல்லுங்க. ஓகே, எஸ். அவங்களை தொடர்ந்து ஸோ பி இசைக்கிராஜ்ங்கிற நபர் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஏஜ் ஓல்ட் பை. ஸோ அதனால மேபி நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஸோ எம்பேஸ் மெயிலி ஜேஎஸ் கோமதி மேம், உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் கண்டிப்பா கொடுக்கலாம். எம்பேஸ் மெயிலி ஜேஎச் கோமதி மேம். குட் ஈவினிங் சார். எஸ், குட் ஈவினிங் மேம். சார் எப்படி இருக்கீங்க? எஸ் ஃபைன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு சார் கொடுத்தது வந்து எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருந்தது. அதாவது நான் வந்து இப்போ ஒரு 10 டேஸா தான் இந்த லைவ் மீட்டிங்லாம் நான் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்டினியூஸா என்னால அட்டன் பண்ண முடியல. ஆனாலும் நான் அட்டன் பண்றப்ப நல்லா எல்லாத்தையும் நல்லா கவனிக்க தான் செய்யறேன். எனக்கு இன்னைக்கு அவங்க சார் பேசுறது ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருந்தது. கண்டிப்பா என்னால இது ஒரு முன்னேற முடியுன்ற ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் எனக்கு உறுதியா இருக்கேன் சார் நானு. எஸ் மேம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் ரொம்ப நன்றி. எஸ், அதை தொடர்ந்து எம்பையர் பிஎன்எக்ஸ் ஜேஎன்ஆர் அசோகன், உங்களுக்கு இந்த இடத்துல நான் சார் மேம் உங்களுக்கு நான் இந்த இடத்துல அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சார் பிரகாஷ் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு செஷன் சாருங்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்பிக்கை வளருது. நிச்சயமா எடுத்து பண்ணுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார் அசோகன் சார், ரொம்ப நன்றி. எஸ், அவங்களை தொடர்ந்து ஸோ இந்த செஷன் பற்றின கட்டாயமான ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ அவங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஸோ 1 or 2 மெம்பர்ஸ்க்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறோம்னா வாய்ப்பு கொடுக்குறேன். எஸ், எம்பையர் விஷன் அமரீன் சிஎல் மேம், உங்களுக்கு இந்த இடத்துல நான் வாய்ப்பு கொடுக்குறேன். எஸ், அன்மியூட் பண்ணுங்க. நீங்கள் தாராளமாக இந்த செஷன் பற்றின ஃபீட்பேக் கொடுக்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். பிரகாஷ் சார் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரவணன் சார் பக்கத்துல இருந்து அவரோட பிசினஸ் மீட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் உட்கார்ந்து போட்டுட்டு இருந்தாரு. அது ஒண்ணுதான் நல்லா எனக்கு புரிஞ்சது. விளையாட்டா ஆரம்பிச்சது இப்ப நல்லபடியா முடிஞ்ச மாதிரி, நாங்களும் எங்களுக்கு தெரியாம ஆரம்பிச்சது நல்லபடியா முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு சார். சூப்பர் மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். எஸ், எம்பையர் பிஎன்எக்ஸ் எஸ்கே கஸ்தூரி சிஎல் மேம், உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் சார். சூப்பரான ஒரு ஹோஸ்டிங் சார், நைஸ் வாய்ஸ் சார். பிரகாஷ் சீரி சாருக்கு
மனமார்ந்த நன்றிகள் சார். இன்னைக்கு ரொம்ப சக்சஸ் சாரிங் வந்து சூப்பரா கொடுத்துருந்தாங்க. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன நடந்தாலும் இந்த பிசினஸ் விட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சக்சஸ் சாரிங் கொடுத்துருக்காங்க. சாருக்கு உண்மையிலே அகைன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களோட வேல்யூபிளான ஒரு ஃபீட்பேக்காக. ஸோ எம்பையர் பிஎன்எக்ஸ் அவங்களை தொடர்ந்து எம்பையர் பிஎன்எக்ஸ் ஏஎஸ்டி அருண் QSA சார், உங்களுக்கு இந்த இடத்துல நான் வாய்ப்பு கொடுக்குறேன். எம்பையர் பிஎன்எக்ஸ் ஏஎஸ்டி அருண் QSA சார், உங்களோட ஸ்க்ரீன்ல அன்மியூட் ஆப்ஷன் காட்டும். நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணிட்டு தாராளமா பேசலாம். எம்பையர் பிஎன்எக்ஸ் ஏஎஸ்டி அருண் QSA, ஒன்ஸ் அகைன் நான் இன்னொரு தடவை அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எம்பையர் பிஎன்எக்ஸ் ஏஎஸ்டிசி வினோதா மேம், உங்களுக்கு இந்த இடத்துல நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். எஸ் மேம், இந்த செஷன் பத்தி ஃபீட்பேக் நீங்க கொடுக்கலாம். எஸ், குட் ஈவினிங் மேம். இன்னைக்கு பிரகாஷ் சார் சக்சஸ் ஷேரிங் பத்தி சொல்லியிருந்தாங்க சார். எஸ், அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு சார். நானும் நல்லபடியா சம்பாதிச்சு பிசினஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுவேன்னு நம்பிக்கை வந்திருக்கு சார். கண்டிப்பா மேம், ரொம்ப சூப்பர்பா. நீங்க இந்த செஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்திருக்கீங்க. ரொம்ப சூப்பர்பா. நீங்களும் வரக்கூடிய வாரங்களை சூப்பர்பா அச்சீவ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களை தொடர்ந்து எம்பையர் பிஎன்எக்ஸ் ஏஎஸ்டி நல்லியப்பன் சார், உங்களுக்கு இந்த இடத்துல நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சார் காப்பி மார்னிங் சார். ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் சார். சாரி சார். சார் சார் பிரகாஷ் சொல்ல வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அவர் எப்படி கடந்து வந்தாங்க, இது எப்படி கடந்து வந்தாங்கன்றது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். எஸ் சார். தேங்க்யூ சார். எஸ் சார் கண்டினியூ பண்ணலாம் சார், சொல்லுங்க சார். கொஞ்சம் ஃபோன் பேசினால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க சார், அதனால கொஞ்சம் பண்ணிட்டு சார். ஹேண்ட் பண்ண கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்காக. சரிங்க சார். ஓகே சார். ஓகே. எஸ், எம்பையர் பிஎன்எக்ஸ் ஏஎஸ்டி குமார் அப்படிங்கிற நபருக்கு இந்த இடத்துல நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சார் வாய்ஸ் கிளியர்? எஸ் சார், கிளியர். ஓகே சார். சார் ரொம்ப நன்றி. இனிய இரவு வணக்கம். இரவு வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், நம்ம பிரகாஷ் சார் பேசினது ரொம்ப மோட்டிவேஷன் நல்லா இருந்துச்சு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் அசால்ட்டா எடுத்து பிஸ்னஸ் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. நாங்கள் இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஒரு வாரம் தான் ஆகுது. அவரோட சக்ஸஸ் எப்படி பண்ணாருங்கிறத வந்து நல்லா விரிவாக விளக்கமா ரொம்ப தெளிவா சொன்னாப்புல. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப சூப்பரா அந்த வாய்ப்பு எடுத்துருக்கீங்க. எஸ் சார். ஹோஸ்டும் சிறப்பா. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வரக்கூடிய வாரங்களை சூப்பரா இன்கம் பண்ணி நல்ல ஏனஸை கொண்டு வாங்க. நீங்களும் நிறைய மேடைகளை பார்க்க வேண்டிய தருணம் வந்துட்டு சூப்பரா பண்ணுங்க. விஷுவல் சக்சஸ். எஸ், அவங்களே தொடர்ந்து எம்பையர் ஸ்மைலி அமீனுதீன் நினைக்கிறேன். எஸ், அவங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சார் மேம், நீங்க அவங்களோட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். எஸ் மேம். எஸ் சார். சார் மேம். ஹலோ சார். எஸ் சார் கிளியர் சார். நான் அமீனுதீன் பேசுறேன். எஸ் சார். இப்போ சமீபத்தில் அவங்க மிஸ்டர் பிரகாஷ் பேசுறது கேட்டப்ப ரொம்ப அருமையா பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட அவர் சொன்னது எல்லாமே வந்து என்னோட இது மாதிரியே இருந்துச்சு. இப்போ நானும் ஜாயின் பண்ணி 1 மாசம் தான் ஆகுது. எஸ் சார் கண்டினியூ சார். ஓகே, அதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கலான்ட்டு. ரொம்ப அருமையா பேசியிருந்தார் சார். ஓகே, தேங்க்யூ சார். என்னோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க. உண்மை சார். கண்டிப்பா நீங்களுமே வரக்கூடிய வாரங்களை இந்த வருமான வாய்ப்பை எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களோட ஈடிய கெட்டியமா பிடிச்சிட்டு சூப்பரா அந்த லீடர் கூட டிராவல் பண்ணி சூப்பரா இன்கம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் நானுமே இந்த செஷன் பத்தின ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சூப்பரா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சக்சஸ் ஷேரிங் வந்து நம்மளோட பிரகாஷ் இடி அவர்கள் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கிராண்ட் அப்படின்னவங்க ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் போது சரவணன் சாரோட டிராவல் பண்ணி வந்திருந்தாங்க. தன்னோட மகேந்திரா XUV 300 அப்படிங்கிற கார்ல சரவணன் சார் கூட டிராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் மீட் பண்ண இந்த பர்சன் தான். ஸோ என்ன சார் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சுட்டு ஏன் சார் இந்த பிசினஸ் எடுத்திருக்கீங்க? நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருந்தாலும் சரி, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சாலும் சரி, என்னால நம்மளால ஒரு இடத்துல வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்து அந்த இடத்துல வந்து இவ்வளோ ஏனிங்கிறது பண்ணாலுமே நம்மளோட லைஃப்ல ட்ரீமா இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே உன்னால பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் நான் அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் பிசினஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்.
இன்னைக்கு இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பட் 4 லாங்குவேஜ் அவருக்கு தெரியுங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். இந்த செஷனுக்கு முன்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்க போகும்போது சார் வந்து எப்படி சொன்னாங்க, ஒரு 4 ஸ்டேட்ல கிட்டத்தட்ட 4 லாங்குவேஜும் கற்றுக்கிட்டு இன்னைக்கு இந்த பிஸ்னஸை இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணி அதில் பெரிய லெவலில் வருமானம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு அற்புதமான புனிதமான தொழில் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு தொழிலுமே இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அதில் பெஸ்ட்டான ஒரு கம்பெனியில் இனி வரைக்கும் ஒரு 4.5 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரு 30 lakhs சம்பாரிச்ச ஒரு நபரோட செஷனுங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ அப்போ இது வந்து பிரம்மாண்டமாக கொடுத்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்லைடே இல்லாமல் வெறும் இந்த பிளாக் லைட்ல ரொம்ப அழகா அவங்களோட வார்த்தைகளால் மட்டுமே நம்மளை எல்லாருமே கட்டி போட்டு இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இந்த ஒரு செஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரீசெண்ட் டேஸில் எனக்கு பர்சனலாக நிறைய மெசேஜ் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் எனக்கு ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. இப்படி பண்ணுறான்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்கும்போது ஏன் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது? சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் இதே ஒரு டைம்ல 8:20 அப்படிங்கிற செஷன்ல உங்க எல்லாருமே இந்த ஒரு சக்சஸ் ஷேரிங்ல மீட் பண்றேன். ஸோ அண்டில் தென் ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த என்னோட மென்டார் மிஸ்டர் மகாராஜன் சாருக்கும், ஒவ்வொரு சிடிஸ்க்கும், என்னோட அப்ளைன்ஸ்க்கும், ஒவ்வொரு இடிஸ்க்கும், ஒவ்வொரு சக போட்டியாளர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ செஷன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ரொம்ப சூப்பராக கரெக்டாக டைம்ல சொன்ன மாதிரி அந்த டைம் முடிச்சது மட்டும் இல்லாமல் அப்படி ஃப்ளூயண்டா எந்த ஒரு தங்கு தடையின்றி பேசுவாங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறுத்தாம ரொம்ப அழகா முடிச்சு இந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஷேரிங்கை சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இறைவன் கொடுத்த செயல் மூலமா இன்னைக்கு இந்த ஒரு செஷனை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ சார் பிஸி ஷெட்யூலுமே இந்த ஒரு செஷன் பண்ணியிருக்காங்க. நானுமே வெளியே போய் நிற்கும் போது எனக்கு ஃபீல்டு ஒர்க்கில் தான் கால் வந்தது, இதை பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதை நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இவ்வளோ நேரம் இவ்வளோ பேர் உட்காந்து இந்த செஷன் அட்டன் பண்ண உங்களுக்கும் ஒரு சில ஸ்பார்க் கிடைச்சிருக்கும். அதை எடுத்துக்கொண்டு கண்டிப்பா இந்த ட்ரெடிஷ்னல் விட சிஸ்டமேட்டிக்கான இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானதுங்கிறத ஒவ்வொரு லீடருக்குமே, பிரைம் மெம்பருக்குமே, ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்குமே தெரியப்படுத்தி நீங்களும் சூப்பராக சம்பாதிங்க. அண்டில் தென் உங்களோட ராயல் ராஜேஷ் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். த செஷன் இஸ் எண்ட். ஸோ